வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவஸ் கிளப். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சேல்ஸ்மேன் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ட்ரேசியோட ஒரு அற்புதமான ஒரு புக்கில் இருந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு ஆசம் லீடர் சென்னையிலேருந்து வர போகிறாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சேல்ஸ்மேன் ஆகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல ப்ரேயரை முடிச்சுட்டு பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சம்மணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதிய ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்.
இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ, தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி.
நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்திருக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம்
ரம். ரம். அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா எம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம். 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி. நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம். பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா. நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் கருநீலம். பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா. உச்சந்தலை, உச்சியில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். இப்போ நார்மல் மூச்சு. மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து
அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஒரு 2 minutes லேப்டாப் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. அவங்க இதுல இருந்து பேச போறாங்க. ஓகே ஓகே ஒரு 2 minutes தான். ஓகே ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, லேப்டாப் திடீர்னு கொஞ்சம் ஒர்க் ஆகல. ஸோ ஃபோன்லேயே ஃபோன்ல இருந்தே பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் இப்போ எடுத்த புக் பார்த்தீங்கன்னா சூப்பர் சேல்ஸ்மேன் ஆவது எப்படி, பிரெயின் ட்ரேசி. இந்த இங்கிலீஷ்ல தி சைக்காலஜி ஆஃப் சேல்விங் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ நிறைய அவர் அந்த சைக்காலஜி தான், மனவியல் பத்தி, உளவியல், ஒரு விற்பனையாளரோட உளவியல் பத்தி அவர் இந்த புக்கு ஃபுல்லாவே பேசியிருக்காங்க. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு பாயிண்ட், அங்க ஒரு பாயிண்ட், கொஞ்சம் அள்ளி தெளிக்காம ஒவ்வொரு பேஜ்லயுமே அவர் நிறைய மெசேஜ் அதை பத்தி பேசுறாரு. நிறைய லாஜிக்கல் இதுதான் இருக்கு. ஸோ இயற்கையிலே நம்மளும் சேல்ஸ் பர்சனா இருக்கனால அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ என்னதான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது இந்த புக்கோட ஹெட்டிங் பார்த்த உடனேவும். அந்த மாதிரி அவர் அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, பிரெயின் ட்ரேசி அவர் சின்ன வயசுல அவர் காலேஜுக்கெல்லாம் போகல, நிறைய ஊர் சுத்துறாரு, நிறைய லாட் ஆஃப் டிராவல் தான் பண்றாரு உலகம் ஃபுல்லாவே. என்னென்ன கிடைக்குதோ அவருக்கு, ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டியது, எந்த வாகனம் கிடைக்குதோ அந்த வாகனத்துல ஏறி நல்ல உலகத்தை சுத்தி பாக்குறது, அதான் அவரோட ஒரே குறிக்கோளா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எனக்கு 3 வேளை சோறு கிடைச்சது, அவ்வளவுதான், மத்த எதுவும் வசதியா இல்லை, ஆனா நல்லா பார்த்துட்டேன். அப்புறம் என்னோட ஒரு வயசு வந்த உடனே நான் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் சேல்ஸ்மேனா என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு சொல்லிடுறாங்க, அந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லிடுறாங்க, கஸ்டமரை போய் பார்த்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நிறைய ஆட்களை பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சேல்ஸ் ஆகும்னு சொன்ன உடனே. ஸோ இது என்ன மாதிரி மெத்தட் அப்படின்னு சொல்றாரு, லாட் ஆஃப் பீப்புள், என்ன நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமா இருந்தா உங்களுக்கு அதிகமான சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. இது எப்படின்னா, அந்த சொகத்துல மண் உருண்டை எறிகிற மாதிரிதான். ஸோ ஏதாவது ஒரு உருண்டை போய் மண்ணுல போய் பிடிச்சிக்கும், சவுத்துல போய் பிடிச்சிக்கும், அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இது ஒர்க் ஆச்சு. ஸோ நானும் அதே மெத்தட்ல ஒர்க் பண்ணேன். ஓரளவு தான் சக்சஸ் கிடைச்சது. நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. வேற சக்சஸோட அளவு அதிகரிக்கவே இல்லை. ஸோ அதனால நான் இன்னும் நிறைய இடங்களுக்கு போனேன், நிறைய கத்தி பேசினேன். ஆனா எனக்கு அவ்வளவுதான், ஒரு ரூம் வாடகை கொடுக்குற அளவு தான் வருமானமே கிடைச்சது அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு அவரோட சீனியர்ஸ் எல்லாம் பாக்குறாரு ஒருத்தர், அவரு அவ்வளவு கூலா இருக்கிறாரு. காலையில வந்துடுறாரு, ஒரு கஸ்டமர் அவரையே தேடி வர்றாங்க, ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. தென் லஞ்ச் டைம்ல போயிட்டு ஒருத்தர் கூட உட்காந்து பேசிட்டு அப்போ ஒரு பிசினஸ் டீல முடிக்கிறாங்க. தென் இன்னொருத்தர் மதியத்துக்கு அப்புறம் இன்னொரு விருந்து மாதிரி சந்திக்கிறாரு, அப்போ ஒரு பிசினஸ் முடிக்கிறாரு. தென் அகைன் ஈவினிங் முடிக்கிறாரு ஒரு பிசினஸ். ஸோ ரொம்ப அவர் வேலை செய்யற மாதிரியே தெரியாது, ரொம்ப கூலாவே பண்றாரு. அவர் தான் டாப் மோஸ்ட் அந்த பிசினஸ் லெவல்ல அந்த ஆபீஸ்ல அவர் தான் இருந்தாரு அப்படிங்கிறாரு. ஸோ என்னதான் அவர்கிட்ட போய் கேட்கணும் நம்ம,
என்னதான் வித்தியாசமா செய்யறீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்புறம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய சேல்ஸ் பிரசன்டேஷன் என்ன அதை சொல்லு அப்படிங்கிறாரு. நான் அப்புறம் சொல்றேன், நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சோ அவர் வந்து ஒரு இப்படி கேட்டா கூட அவர் ரொம்ப பொறுமையா வந்து சொல்றாரு. இதுதான் வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த சேல்ஸ் பிரசன்டேஷன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது வாடிக்கையாளர்ஸ் வந்து நிறைய நம்மகிட்ட வந்து டவுட் வந்து கேட்பாங்க. அதை வந்து எதிர்கொள்றதுக்கு நம்ம வந்து பதிலுக்கு அவங்ககிட்ட குறிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கணும். அந்த கேள்விகள்ல வந்து அந்த பதில் இருக்கும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப வந்து அவர் எல்லாத்தையும் எழுதிக்கிறாரு. எழுதிக்கிட்டு போயிட்டு உட்காந்து கஸ்டமர்கிட்ட போய் உட்காந்து அவங்கள வந்து இவர் பேசி பேசியே அவங்கள திக்குமுக்காட வைக்கிறதுக்கு பதிலா இவர் வந்து பொறுமையா வந்து அந்த கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த ஏன் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது, என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் கேள்விகளை கேட்டு அப்புறம் பதில வாங்கி அப்படியே அவருடைய சேல்ஸ் வந்து நிறைய வந்து பண்றாரு. ஸோ வந்து இது வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரோட பிசினஸ் லெவல் வந்து ரொம்ப நல்லா. இது வந்து இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காரு. அவர் தன்னை பத்தி ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறாரு. எப்படி வந்து அவர் வந்து அந்த பிசினஸ்ல வந்து நல்ல ஒரு ஹை லெவல் அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கறத பத்தி தான் அவர் பேசுறாரு. சோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அவர் நல்ல பெரிய சக்சஸ் ஆகுறாரு. அப்ப வந்து இந்த காரணம் மற்றும் விளைவு அப்படிங்கிறாரு. சோ வந்து இதுல வந்து வெற்றிங்கிறதும் ஒரு விபத்து கிடையாது, தோல்வி அப்படிங்கிறது ஒரு விபத்து கிடையாது அப்படிங்கிறாரு. சோ வந்து தோல்விங்கிறது நிறைய காரணம் கொடுக்கலாம். வெற்றி வந்து எப்படி கிடைக்குதுன்னா, நீங்க உங்களுக்கு முன்னாடி இந்த பிசினஸ்ல வந்து பிசினஸோ எந்த ஒரு விஷயத்தினாலும் சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்களோ அதையே வந்து காப்பி பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உங்களுக்கு அதன் மூலமா கிடைக்கும் அப்படிங்கிறாரு. சோ வந்து அது மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து கத்துக்கிறது எப்படி இருக்கும்னா, சொல்றாரு அமெரிக்கால வந்து ட்ரெட்மில்கள் வந்து ஒரு மில்லியன் ட்ரெட்மில் வந்து சேல்ஸ் ஆகும் வருஷத்துக்கு. சோ வந்து அந்த இப்ப வந்து இது வந்து ட்ரெட்மில் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ண. சோ வந்து ட்ரெட்மில் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து தீர்மானிக்க போறது இல்லை. நீங்க வந்து ஒரு ட்ரெட்மில் வாங்கி வச்சதுனால நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல இருக்க போறீங்களா இல்லையாங்கிறத ட்ரெட்மில் தீர்மானிக்க போறது. அந்த ட்ரெட்மில்ல வாங்கி நீங்க அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறதுதான் உங்களோட வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்க போகுது. அது மாதிரிதான். சோ அது போலத்தான் இந்த டெக்னாலஜி வந்து நான் உங்களுக்கு இந்த புக்ல வந்து சொல்லி தரேன். சோ நீங்க அதை பயன்படுத்தி நீங்க வெற்றி பெற்றிருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. சோ இது லாஸ்ட்ல வந்து நெப்போலியன் ஹில் சொல்றதை பத்தி சொல்றாங்க. எதையெல்லாம் மனித மனம் கருத்தாக்கம் செய்து நம்புகிறதோ அதை அடைய முடியும். ஒரு விஷயத்த வந்து எது வந்து அந்த கருத்தாக்கம் அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தை நம்ம இங்கிலீஷ் வேர்டுக்கு தான் வந்து தமிழ்ல போய் தேடுவோம். தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் வேர்டு கரெக்டா என்னங்கிறது தெரியல. அவர் சொல்றாரு மனித மனம் வந்து ஒரு கருத்தை வந்து உருவாக்கி வச்சுக்குதோ அதை நம்புதோ அதை வந்து கண்டிப்பா அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து விற்பனை பற்றிய மன விளையாட்டு அதை வந்து இது பண்றாரு. ஸோ வந்து பிசினஸ் பத்தி அவர் சொல்றாரு. இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சமூகத்துக்கு ஒரு பிசினஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறாரு. இந்த பெரும்பாலும் நமக்கான சர்வீஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து நமக்கு இந்த விற்பனைகள் மூலமா விற்பனையாளர்கள் மூலமா தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ வந்து பிசினஸ்ல வந்து ஈடுபடுறவங்க நிறைய நல்ல வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய வரிகள் கட்டுறாங்க அரசாங்கத்துக்கு. சோ அதுக்கு மூலமா அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த சமூகத்துக்கு தேவையான பள்ளிக்கூடம், மருத்துவமனை, அறக்கட்டளை, அப்புறம் வந்து லைப்ரரி, பூங்காக்கள் என எல்லா நல்ல விஷயங்களும் வந்து இந்த கவர்மெண்டே உருவாக்குது. அது அது மாதிரி நலவாழ்வு திட்டங்கள், வேலை வாய்ப்பு, காப்பீடு, சமூக பாதுகாப்பு திட்டம், மருத்துவ நலன்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கட்டுற அந்த டாக்ஸ் மூலமா தான் கவர்மெண்ட் ஒவ்வொரு அரசாங்கமும் அதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா பிசினஸ் வந்து இவ்வளவு பெருமையான விஷயமா இருக்கு. எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு டாக்ஸ் பே பண்றாங்க, அரசாங்கமும் நல்ல விதமா செயல்படுறதுக்கு உதவி பண்றாங்க. ஆனா விற்பனை அப்படிங்கிறத ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா கொஞ்சம் வந்து லோவான விஷயமா தான், அது வந்து ஒரு கௌரவ குறைச்சலான விஷயங்கிற மாதிரிதான் பாக்குறோம் அப்படிங்கிறத அங்க இருக்கிறவங்களே ஒத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு படிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போறோம், அங்க போய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத விட ஒரு தனி நபராக இயங்கி
ஒரு பிசினஸ் அப்படி பண்றது வந்து அவங்க வந்து கம்மியான ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. ஒரு இந்த ஃபார்ச்சூன் 500 நிறுவனம் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் வந்து நிருபர் சொல்றாரு, எங்கள் தொழிலில் விற்பனையை சற்றே இழிந்த பகுதியாக கருதுகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா மாறிட்டு வருது. ஏன்னா இது வந்து பல்கலைக்கழகங்களே வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸே வந்து இந்த பிசினஸ் எப்படி பண்றது அப்படிங்கறதுக்கான பாடத்திட்டங்களை வழங்கி வருது. ஸோ அப்ப படிக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய வந்து இந்த இதுக்குள்ள வர்றாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்றாரு. இதுல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதம் இருக்குது. நல்ல உயர் ஊதியம் அப்படிங்கிறது இருக்கு. அமெரிக்காவுல வந்து சுயமாக கோடீஸ்வரர்கள் ஆனவர்களில் 4% வந்து தொழில் முனைவோர் தான் வந்து அந்த கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோ வந்து இப்ப வந்து இவர் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 80-20 ரூல் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசுறாரு. வேறொரு புக்ல வந்து நாங்க அந்த 80-20 ரூல் பத்தி பார்த்திருக்கோம். பட் இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பிசினஸ்ல வந்து இந்த உயர் நிலையில இருக்கிற மக்கள் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கீழ்நிலையில் உள்ள மக்கள் சராசரியான மக்கள் அப்படிங்கிறாங்க. இந்த உயர் நிலையில் உள்ள 20% விற்பனையாளர்கள் வந்து 80% சம்பாதிக்கிறாங்களாம். கீழ்நிலையில் இருக்கும் 80% வந்து 20% சம்பாதிக்கின்றனர் அப்படிங்கிறாங்க. அதாவது 20% விற்பனையாளர்கள் வந்து 80% விற்பனைய பண்ணிடுறாங்க. இந்த 20 அதன் மூலமா இந்த பணம் சம்பாதிக்கிறதும் அதே பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஆனா இந்த 80% மக்கள் வந்து ஒன்லி 20% பிசினஸ் தான் பண்றாங்க. ஸோ அதுக்குரிய அந்த வருமானத்தை தான் அவங்க அடைகிறாங்க. அவங்க அந்த கீழ்நிலையிலேயே இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புக் வந்து யாருக்காகன்னா அந்த 20% மக்களுக்காக தான், அவங்க வந்து வெற்றி பெறுவதற்காக தான் அவர் வந்து எழுதியிருக்காங்க. நாட் ஓன்லி 20%, அதுக்கு மேலேயும் ஒரு 4% மிக உயர்நிலையில் இருக்கிற ஹை லெவல்ல இருக்கிற அவங்க மக்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த 80% மக்கள் இருந்து இருக்கலாம். ஆனா படிப்படியா நீங்க வந்து அந்த லெவலை உயர்த்திட்டே போயிட்டு அந்த 20% இதுங்கிறத அச்சீவ் பண்ணணும். தென் 20%ல இருந்து அந்த 4%ங்கிறதையும் நீங்க வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இப்ப வந்து ஏன் அந்த 4%க்கு நம்ம போகணும்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதா இருக்காது. அப்புறம் உங்களுக்கு வேலையோட உத்தரவாதத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதா இருக்காது. நீங்க வந்து இந்த வேலையை வச்சுட்டு இதுல வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துட்டு நீங்க வந்து தூக்கம் கட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க அந்த லெவல்ல போனா எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய பிரில்லியன்ஸ் வந்து பயன்படுத்துங்க. அதன் மூலமா வந்து நீங்க வந்து இந்த பிசினஸ் லெவலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து உங்களுடைய இதுல என்ன சொல்றாருன்னா, கீழ் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் மேல் மட்டத்துல இந்த பிசினஸ் முடிக்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம். இவரோட அவங்க வந்து 10 மடங்கு வந்து மிகச் சிறந்தவர். அதனாலதான் வந்து அவங்க இந்த பிசினஸ் முடிக்கிறாங்க அப்படிங்கறதுனால இல்ல. இந்த செயல்திறன்ல ஒரு சில மாற்றங்கள் செய்யறது மூலமாக தான் அவங்க வந்து அந்த பிசினஸ் இதை வந்து அச்சீவ் பண்றாங்க. எப்படி வந்து ரேஸ்ல வந்து இது இல்லையா, ஹார்ஸ் ரேஸ்ல வந்து அந்த தெரியும் இல்லையா, அந்த முன்னாடி போயிட்டு இருக்கிற குதிரைக்கும் 2வது போயிட்டு இருக்கிற குதிரைக்கும் வந்து வித்தியாசம் வந்து 10 அடி 100 அடி அப்படின்னு எல்லாம் இருக்காது. அது அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அவ்வளவு நெருக்கமா போயிட்டு இருக்கோம். அந்த லாஸ்ட்ல வந்து எது வந்து அந்த இதை வந்து தீர்மானிக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த குதிரையோட மூக்கு அப்படி நீட்டி அந்த வெற்றி கோட தூக்கும். சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்குது. சோ வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் பெர்சனா இல்லையா, இதுல சக்சஸ்ஃபுல் விற்பனையாளரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அந்த அளவுகோல் எவ்வளவுன்னா அந்த மூக்கு நுனி அளவு தான் இருக்குது அப்படிங்கிறாரு. சோ வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா. சோ எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலும் லாஸ்ட்ல ஏதோ ஒரு ஸ்டெப் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சோ அந்த இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. சோ வந்து நிறைய வந்து லாஜிக் தான் பேசுறாரு. சோ எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சு பேசுறது, ஒரு கதை மாதிரி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஒன்னொண்ணுமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸாவே இருந்துட்டு இருக்கு.
சோ வந்து இந்த உயர்நிலை விற்பனையாளர்களின் குணநலன்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அவங்ககிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இல்ல அப்படிங்கிறது வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சிறப்பான குணங்கள் வந்து இல்ல, அவங்க நல்லா படிச்சவங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. அப்புறம் வந்து அவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறாங்களான்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு. சோ வந்து இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவில வெளிநாடுகள்ல இருந்து நிறைய மக்கள் வந்து அங்க வர்றாங்க. அவங்களுக்கு நிறைய படிப்பு பின்னணி அப்படிங்கிற மாதிரி இல்ல, கையில காசுங்கிறது கூட இல்ல, லாங்குவேஜ்ல கூட அவங்க கெட்டிக்காரங்க இல்ல. ஏன்னா அவங்களோட சொந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாது. வேற மத்த நாடுகள் இப்ப இந்தியால இருந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், தமிழ், இங்கிலீஷ் அதுதான் அவங்களுக்கு நல்லா துறவா தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும். சோ அதை வச்சு கூட அவங்க வந்து நல்ல பிரமாதமா முன்னேறாங்க அப்படிங்கிறாங்க. வெற்றிங்கிறது மனசு சேர்ந்ததுதான் அப்படிங்கிறாரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு கட்டடங்கிறது எவ்வளவோ உயரமான கட்டடம், அந்த அந்த வெளியே இருக்கிற கட்டடத்தை பத்தி தான் மக்கள் வந்து பாக்குறாங்க. அதே அந்த இது வந்து அந்த கட்டடம் வந்து எப்படி வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதே இல்லை. கட்டடம் அந்த கண்ணுக்கு தெரியுற அந்த ஒரு 120 மாடின்னா 88 மாடி அதெல்லாம் பார்க்கும்போது 80 மாடி கட்டடம் தான் தெரியுது. ஆனா அதுக்கோட அஸ்திவாரம் வந்து எவ்வளவு போட்டிருப்பாங்க, 2 மடங்கு 3 மடங்கு பூமிக்கு கீழே அந்த கண்ணுக்கு தெரியாத பகுதி உள்ள இருக்குது. சோ அந்த அடித்தளம் தான் வந்து அவங்கள அந்த இது வந்து அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம். சோ இதுல வந்து என்னன்னா, அவங்க வந்து உங்க தலைவர்களை பின்பற்றுங்க. யார் உங்க பிசினஸ்ல வந்து முன்னோடியா நிக்கிறாங்களோ, யார் சக்சஸ்ஃபுல்லா அதை போயிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி வருது ஒரு அந்த பாயிண்ட் வந்து பின்னாடி வருது. செல்வ அதாவது பணக்காரங்க பணத்தை பத்தி மட்டுமே நிறைய வந்து திங்க் பண்றாங்க. வெற்றியாளர்கள் வெற்றியை பத்தி மட்டுமே அதிகமா திங்க் பண்றாங்க. நல்லா உறவுகளை பத்தி சிந்திக்கிறவங்க உறவுகளை பத்தி மட்டுமே அதிகமா நினைக்கிறாங்க. நீங்க மேக்சிமம் ஒரு நாள்ல எவ்வளவு சிந்தனை வந்து எதை பத்தி நீங்க அதிகமா சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே ஆறீங்க. சோ இந்த இதெல்லாம் இவர் இவ்வளவு தூரம் எதுக்கு பேசி வர்றாங்கன்னா, உங்களுடைய மனநிலையில அந்த சிந்தனைங்கிறத நீங்க எவ்வளவு தூரம் என்ன மாதிரி விஷயங்களால கொண்டு நிரப்பணும் அப்படிங்கறத பத்தி தான் அவங்க வந்து பேசி வர்றாங்க. ஏன்னா நிறைய வந்து நிறைய வந்து இந்த மாதிரி லாஜிக்காவே தான் போகுது. அவர் வந்து இந்த உங்களுடைய சுய கருத்து படிவத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறாரு. உங்களுடைய வருமானத்தை வந்து ஒரு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒரு இந்த மாசம் வந்து இல்ல இந்த வருஷத்துக்கானது வந்து ஒரு $10,000 சம்பாதிக்கணும்னு நினைச்சா சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சுட்டு நல்லா செலவு பண்றீங்க. சோ அது பத்தாத போது என்ன நினைக்கிறீங்க, இன்னொரு ஒரு $15,000 சம்பாதிச்சா வசதியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சோ அதை அச்சீவ் பண்ணிட்டு இப்ப வந்து ஓரளவு கம்ஃபர்ட் வந்துருது இல்லையா, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. இந்த $15,000 சம்பாதிச்ச உடனே வாழ்க்கையோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போகுது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க வந்து இருந்திருக்கீங்க. சோ அவங்களோட வருமானத்தை வந்து நீங்க அதிகரிக்கணும்னு சொல்லும்போது இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க. அதுல இருந்து அந்த இது பண்ணிக்கோங்க. நீங்க $5,000 சம்பாதிக்கிறீங்களா இருந்தா, $20,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தா $50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுடைய அந்த இதை வந்து அதிக கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து உங்களுடைய ஏர்ன் பண்ற அந்த கெப்பாசிட்டியை வந்து அதிகமாக்குங்க. அதுக்காக நீங்க உழைக்கணும். உழைச்சீங்கன்னா கண்டிப்பா அடைய முடியும் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வந்து ஒரு $50,000 வருஷத்துக்கு சம்பாதிச்சவங்க வந்து அவருக்கு வந்து அது பழக்கமாவே ஆயிரும். தென் வந்து அகைன் வந்து $50,000 விட்டு அவர் கீழே இறங்கி வரவே மாட்டாரு அப்படிங்கிறாரு. $50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு $1,00,000 சம்பாதிக்கிறவங்களோட ஒரே வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தர் வந்து அந்த $50,000 திருப்தி பட்டுக்கிறாரு. இன்னொருத்தருக்கு வந்து அந்த $1,00,000 விட கீழே இறங்குறதுக்கு ஒரு காலத்திலேயே மனசு வர்றதே இல்லை. அதை அடையிற வரைக்கும் அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன லெவல் லோ லெவல்ல தான் வந்து எதை பத்தியுமே திங்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் ஒரு பதட்டம் வந்துடும் அப்படிங்கிறாரு. ஒரு ஏழை விவசாயி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து முதல்ல வந்து கிராமத்துல போய் ஆண்டனா விற்கிற வேலை வருது. ஸோ இந்த ஆத்தர் வந்து எழுதின டைம் அந்த டைம் நினைக்கிறேன். ஸோ ஆண்டனா விற்கிற டைம் வருது. திடீர்னு அவருக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பயங்கரமா குவியுது. அந்த அவரால் வந்து அதை வந்து ஏத்துக்கவே முடியல.
அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு கொஞ்சம் பிசினஸ் தான் பண்றாரு. பண்ணிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு அவருக்கு ஒரு படபடப்பு வந்துருது. ஸோ அத தாங்கிக்க முடியாம ஒரு படபடப்பு வந்துருது. ஸோ அது அடங்குனதுக்கு அப்புறம் மறுநாள் தான் வந்து அந்த பிசினஸ பாக்குறாரு. சிலருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இத வந்து நினைக்காதீங்க. எங்க அப்பா எல்லாம் இவ்வளவுதான் ஏர்ன் பண்றாரு. அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. எங்க தாத்தா இவ்வளவுதான் சம்பாதிச்சாரு. இவ்வளவுதான் நம்மளால முடியும். இதுக்கு மேல வருமானம் வந்தா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு அது மாதிரி இருக்குதுங்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. இப்ப வந்து இப்பதான் சுவாரஸ்யமான ஒரு பகுதியா வருது. விற்பனையில வந்து பலன் அளிக்கும் முக்கியமான பகுதிகள் அப்படிங்கறது அவரு சொல்றாரு. இந்த இதுல வந்து 7 பாயிண்ட்ஸ் வந்து அவர் சொல்றாரு. அதுல வந்து கம்யூனிகேஷன், தொடர்பை உருவாக்குதல் அப்படிங்கிறாரு. முதல்ல வந்து வாடிக்கையாளர் தேர்வு. நீங்க வந்து அந்த கஸ்டமர்ஸ வந்து லிஸ்ட் போடுறது, தென் வந்து தொடர்பு, அவங்களோட கம்யூனிகேஷனை உருவாக்குறது, அப்புறம் வந்து அவங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து அவங்களோட எதிர்ப்புன்னு இல்ல, அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன் மீன்ஸ் வந்து அவங்களோட டவுட் தான். அந்த மாதிரி அந்த டவுட்டுகளை எப்படி வந்து பதில் கொடுக்கறது, தென் வந்து விற்பனையை எப்படி முடிக்கிறது, முடிச்சுட்டு மறு விற்பனையை வந்து ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் பரிந்துரைக்கிறது. ஸோ இந்த 7 சப்ஜெக்டும் நீங்க வந்து தரம் ஆயிருங்க அப்படிங்கிறாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 7 சப்ஜெக்ட்லயும் எல்லாருமே வந்து கெட்டிக்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு பகுதியில வந்து அவங்க கெட்டிக்காரங்களா இருப்பாங்க, இன்னொரு பகுதியில வந்து அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க. சோ அந்த தைரியமா இருக்கிற பகுதியில நீங்க கொஞ்சம் தைரியமா இருப்பீங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் செய்யறதுக்கு யோசிப்பீங்க. ஏன்னா நீங்க அந்த பகுதியில ரொம்ப வீக்குன்னு இருப்பீங்க. சோ நீங்க எது இந்த இதுல வந்து 7 ஸ்டெப்லயும் எது நீங்க வீக்கோ அதுல வந்து நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. நீங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து புத்தகங்கள் இருக்கு, ஒளி நாடாக்கள் இருக்கு, இப்ப இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்க கேட்க ஒளி நாடாக்கள் என்ன இருக்கும், ஆல்ரெடி வெற்றியாளர்கள் வந்து தங்களுடைய இதே மாதிரி பயங்களை, நிராகரிப்புகளை எப்படி வந்து அவங்க சமாளிச்சாங்க அப்படிங்கிறது வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. சோ அது வந்து நம்மளோட சந்தேகங்களை போக்கும். சோ அதெல்லாம் கேட்க கேட்க அந்த மோட்டிவேஷன் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதன் மூலமா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறாங்க. சோ அந்த திறன்ல வந்து நீங்க வந்து தேர்ச்சி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி முதல்ல அவங்களுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பயம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. முதல்ல விற்பனையை வந்து தொடங்கும் போது உங்களுக்கு வந்து அப்படியே நெஞ்சு அடிக்குமா, பயம் கவ்வும், உங்க இதயம் வந்து அப்படியே தடன்னு அடிக்கும், உங்க ஹார்ட் பீட் பண்றது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கே கேட்கும். சோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் வந்து ஐயப்பாடு, இந்த ரெண்டுமே வந்து மனிதனோட ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிரியாவே இருக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுனா, நம்பிக்கையே நடைமுறை உண்மையை உருவாக்குகிறது. நம்பிக்கை மூலமா தான் உங்களோட பயத்தை வந்து நீங்க எதிர்கொள்ள முடியும். சோ அந்த நம்பிக்கையை எப்படி நம்ம வந்து வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, தங்களால வந்து ஒரு விற்பனை வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாதுன்னே நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விற்பனைக்கான அந்த ஆர்டர் கேட்கணுங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே படபடன்னு இருக்குமா, உள்ளங்கை வேர்க்கும், வயிறு கலங்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சிலருக்கு வந்து போன்ல எடுத்த உடனே நம்ம வந்து போன் எடுக்கிறோமே, இப்ப வந்து ரொம்ப நம்ம மோசமா பேசுறோம், இப்ப வந்து நம்ம நிராகரிக்கப்படுவோம், நோங்கிற ஆன்சரே எதிர்பார்த்துக்கிட்டே அவங்க வந்து பேசுறாங்க. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நோ வந்து நிறைய கேட்கணும் அப்படிங்கிறாரு. நோ வந்து நிறைய கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த எஸ்ங்கிற பதில் வந்து கிடைக்கும். சோ எஸ்ங்கிற பதில் கிடைக்கிறதே வந்து இந்த நோங்கிற பாதை வழியா போய்தான் அந்த எஸ்ங்கிற பதிலே வந்து அடைய முடியும் அப்படிங்கிறாரு. சோ வந்து எஸ்ங்கிறது அடையணும்னு கேட்கணும்னா நீங்க நோ வந்து நிறைய 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 கேட்கணும் அப்படிங்கிறாரு. சோ வந்து இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய வந்து இவங்க வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்துதான் இவங்களே சொல்லிக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்காது, என்னங்க அவங்களே வெறுத்துருவாங்க, எனக்கு வந்து ஃபாரினர் பீப்புளோட பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும், நான் வந்து திறமையானவன் கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்றாங்க. அப்ப இவங்க அந்த சுய கருத்து படிவும் அப்படின்னு சொல்றேன் ஆரம்பத்துல சொன்னாங்க இல்லையா, அதை வந்து நீங்க உருவாக்குங்க. இதுல வந்து உங்களை நீங்களே எவ்வளவு விரும்புகிறீர்கள் அப்படிங்கறதுதான்
உங்களுடைய சுய மதிப்பை வந்து உருவாக்குது அப்படிங்கிறாங்க. உங்களை நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்கள் வந்து அது அந்த வார்த்தை தான் வந்து உங்களுடைய ஆளுமையை வந்து நிர்ணயம் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் அதுதான் முக்கியமான ஒரு காரணியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாரு. அஹ் இதுல வந்து அந்த அப்படி தன்னையே விரும்புகிற ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னு சொல்றாங்க. தன்னையே விரும்பும் ஒருத்தருக்கு தான் வந்து அந்த சுய மதிப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்க இப்ப வந்து தன்னையே விரும்புற நேசிக்கிற ஒருத்தர் தான் மக்களையும் வந்து நிறைய விரும்புவாங்க, நேசிப்பாங்க. சோ மத்தவங்களை நேசிக்கும் போது அவங்களும் உங்களை வந்து அதிகமா நேசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி உயர் மதிப்புடைய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உயர் மதிப்பு இருக்கிற அதே மாதிரி மக்கள் இந்த செல்ஃப் எஸ்டிமேஷன் அப்படி சொல்றாங்க இல்லையா, அதான் அந்த உயர் மதிப்பு. இந்த செல்ஃப் எஸ்டிமேஷன் உள்ள பர்சன் வந்து அதே மாதிரியான ஒரு செல்ஃப் எஸ்டிமேஷன் உள்ள ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த செல்ஃப் எஸ்டிமேஷன் ஹையா இருக்கிற தம்பதிகளுக்கு அதே மாதிரி செல்ஃப் எஸ்டிமேஷன் ஹையா இருக்கிற குழந்தைங்க வந்து பிறக்குறாங்க. அது மாதிரி செல்ஃப் எஸ்டிமேஷன் அதிகமா இருக்கிற முதலாளிங்க வந்து அந்த அந்த செல்ஃப் எஸ்டிமேஷன் அதிகமா இருக்கிற எம்ப்ளாயிஸ வந்து தன்னுடைய கம்பெனில சேர்த்துக்கிறாங்க. சோ அந்த செல்ஃப் எஸ்டிமேஷனுக்கு அடிப்படை எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளை நாமே விரும்புறதுதான், நம்மளை நாமே நேசிக்கிறது தான் வந்து அந்த முக்கிய முதல் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இன்னொன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. என்னன்னா நீங்க இப்பதான் முன்ன ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதிக நேரம் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ அதுவாக்கி விடுறீங்க அப்படிங்கிறாரு. இதுலதான் வந்து நேசமுடையோர் நேசமான எண்ணங்களை கொண்டிருப்பார், செல்வ வளம் கொண்டோர் வளமான எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள், பெரும்பாலான நேரம் எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுவாகவே ஆகி விடுகிறார்கள். அப்ப இந்த வெற்றியாளர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து அந்த அக உரையாடல் சொல்லுவாங்க. நமக்கு நாமே அந்த பேசிக்கிறது, நம்ம எல்லாருமே அந்த ஒரு செல்ஃப் டாக் அப்படிங்கிறது நமக்கு நாமே இருந்துட்டே இருக்கு இல்லையா. அந்த செல்ஃப் டாக், செல்ஃப் திங்கிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்துறாங்க. அவங்க தங்களுடைய மன எண்ணங்களையும் அந்த ஆற்றலையும் அவங்களுடைய வெற்றியை நோக்கி அவங்க அதிக நேரம் வந்து செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோ வெற்றியாளர்கள் தங்கள் அக உரையாடல்களை கட்டுப்படுத்துகின்றனர். அது வந்து என்ன ஆகுதுன்னா, என்னையே நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது அந்த சுய மதிப்பு வந்து அதிகமாகுது. அது வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறது மூலமாக உங்கள் மூளையில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ரசாயன மாற்றம் உருவாகுது அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அந்த ரசாயன மாற்றம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு நல்ல ஒரு உணர்வையும் சந்தோஷமான உணர்வையும் கொடுக்கக்கூடியது. அந்த சார் கூட நிறைய இதை பத்தி செந்தில் சார் கூட அந்த இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து தூண்டுது. மேலும் வந்து அந்த ஹார்மோன் மூலமா நீங்க வந்து இன்னமும் வந்து அதிக நம்பிக்கை உள்ளவங்க பர்சனா வந்து மாறுறாங்க அப்படிங்கிறாங்க. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 20ல இருந்து 50 தடவை சொல்லிக்கோங்க. ஒவ்வொரு சேல்ஸுக்கு நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியும் நீங்க இதை பத்தி நீங்க இந்த மாதிரி நான் நானே விரும்புறேன், என்ன நான் நேசிக்கிறேன் அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லிட்டே இருங்க. திரும்ப திரும்ப சொல்லுறது மூலமா நீங்க வந்து அந்த இது வந்து ரசாயன மாற்றம் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க இல்லையா. சோ அது வந்து இது வந்து ஆழ் மனசுல போய் பதிஞ்சு உங்களுக்கு அந்த சுய ஆற்றல் வந்து பெறுது. அந்த சுய மதிப்பு உயர்வதனால உங்களுடைய செயல்படும் திறன் வந்து அதிகமாகுது. விற்பனை உட்பட எல்லாத்தையுமே நீங்க வந்து சிறப்பா வந்து செய்வீங்க அப்படிங்கிறாங்க. இந்த சுய மதிப்பு உயர்வதனால உங்களுடைய ஆற்றல் அதிகமாயிட்டு உங்க எதிர்த்து இருக்கிற பர்சனை வந்து அவங்களோட மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இவங்களோட நம்ம பழகணும், இவங்ககிட்ட நம்ம பிசினஸ் வச்சுக்கணும், இவங்களை நம்பலாம், அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து இந்த ஆற்றல் வந்து ஏற்படுத்துது. சோ இதன் மூலமா நீங்க வந்து அந்த பிசினஸ் வந்து ரொம்ப வந்து சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து இந்த அதுக்கு அடுத்தது வந்து அந்த விற்பனை செய்ய மிகச்சிறந்த நேரம் அப்படிங்கிறது சொல்றாரு. எது வந்து விற்பனை செய்ய நல்ல நேரம் அப்படின்னா, நீங்க ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச அடுத்த நிமிஷமே நீங்க வந்து அடுத்த பிசினஸ் வந்து செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா உங்களோட ஒரு பிசினஸ் முடிஞ்ச உடனே உங்களுடைய சுய மதிப்பு உங்களுடைய ரொம்ப அதிகமாகும், உங்களுடைய ஆற்றல் லெவல் அதிகரிக்கும். சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கஷ்டமான ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, பேருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நிறைய டஃப் கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த டஃப் கொடுக்குற அந்த கஸ்டமரை அந்த டைம்ல நீங்க போய் மீட் பண்ணுங்க.
அந்த இது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அது வந்து மாறும். ஆனா அப்ப அவங்களை எதிர்கொள்ற அளவுக்கு ஒரு கான்பிடென்ட்டும் ஒரு ஆற்றலும் உங்களுக்கு வந்து அப்ப இருக்கும். சோ அது மூலமா நீங்க அவரை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அந்த பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாறிடும் அப்படிங்கிறாங்க. சில விற்பனையாளர்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா, அப்ப அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும். இதுல வந்து ஒரு 30 முடிக்கணும், 20 பேரை வந்து சந்திச்சு முடிக்கணும் அப்படின்னு. அது இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதிகரிக்கிறதுனாலதான் அவங்க வந்து ஒரு வாரத்துல செய்யறத ஒரே வாரத்துல செஞ்சு முடிச்சுட்டு மிச்ச நாளா ரொம்ப ஃப்ரீயா அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து உம் இப்ப வந்து அவர் சொல்றாரு, இந்த டஃப் பர்சனை வந்து நீங்க சந்திச்சு வெற்றி அடைஞ்சிருங்களா, அப்ப வந்து அதை பத்தி சொல்றாரு. நீங்க வந்து இப்ப வந்து எதுவுமே மாறுறது இல்ல. அதாவது கஸ்டமர் மாறல, அந்த ஒரு பொருள் மாறல, அதோட தரம் மாறல, அதோட விலை மாறல, இந்த போட்டி சூழல் எதுவுமே மாறல. யாரு வந்து மெயினா மாறினாங்கன்னா நீங்க தான் மாறி இருக்கீங்க. நீங்க தான் உங்களுடைய ஆழ்மன ஆற்றல் அந்த அதிகரிச்சு அதன் மூலமா அந்த கஸ்டமர் வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சோ வந்து உங்களை வந்து எதுவுமே அதுக்கப்புறம் தடுக்காது. சோ அந்த வெற்றியை நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறாரு. எதுனா எது வரைக்கும் செய்யணும்னா, எதுவுமே உங்களை வந்து தடுக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு தடுக்க முடியாது. இப்ப ஒரு போர் வருது, ஏதாவது ஒரு டஃப்பான ஒரு டைம் வருது, தென் வந்து திடீர்னு ரிசெஷன் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் எல்லாம் வருது, நிறைய பேருக்கு வேலையெல்லாம் பறி போகுது. ஈவன் அந்த மாதிரி சூழல்ல கூட நான் வந்து சிறப்பா வந்து பிசினஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து வந்துடும். என்னை எங்க விட்டாலும் செய்வேன், எந்த மாதிரி காலத்திலயும் நான் பிசினஸ் செய்வேன், என்னோட பிசினஸ் வந்து குறையவே குறையாது. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த உங்களுடைய உள்மன ஆற்றல் அதிகரிக்கணும். அந்த வரைக்கும் நீங்க வந்து தொடர்ந்து செய்யுங்க, வெற்றி மேல வெற்றி பெறுங்க அப்படிங்கிறாரு. அது மாதிரி இந்த நேர்மறை உறுதிமொழிகளோட சக்தி அதை பத்தி சொல்றாரு. நம்ம சொன்னோம் இல்லையா, என்னை நான் விரும்புகிறேன், என் வேலையை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு பிசினஸுக்கு நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியும், ஏன் வேலைக்கு போறவங்களா இருந்தா கூட நீங்க இதை சொல்லிட்டு கிளம்பலாம். இது வந்து நீங்க இந்த உளவியல் ரீதியாக உங்களை ஆயுத்தப்படுத்திக் கொள்ளணும், உங்களை தயார்படுத்திக்கணுங்கிறாங்க. எப்படி என்னை நான் விரும்புகிறேன், என் வேலையை நான் நேசிக்கிறேன். இதுல வந்து அந்த உணர்வு பூர்வமான எண்ணங்கள் வந்து உங்க ஆழ் மனதுல போய் அது வந்து ஆழ்மனம் வந்து இது ஒரு கட்டளையாவே அது ஏத்துக்குது. அப்போ அத உங்களுடைய பேச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பேசுனீங்க, உள்ளுக்குள்ள என்ன சொல்லி அனுப்புனீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொருத்தமான வார்த்தைகளை, உணர்வுகள், செயல்கள், உடல் மொழி எல்லாத்தையும் வந்து இந்த ஆழ் மனமே உங்களுக்கு அனுப்புது. சோ எல்லாமே ரெடிமேடா இருக்கிற மாதிரி, ஒரு ரெடிமேடா ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி நீங்க ரொம்ப மெனக்கட்டு வந்து நீங்க போய் பேச வேண்டியது இல்ல. நீங்க அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயத்த உங்க ஆழ் மனதுக்கு அனுப்பிட்டீங்க. சோ ஆழ் மனசு இப்போ வந்து உங்களை ரெடி பண்ணிருது. நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனேயே உங்களுக்கு தேவையான எல்லா சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாத்தையுமே அது செஞ்சு கொடுத்துருது. சோ வந்து ரெடிமேடா அங்க வந்து நம்மள சக்சஸ்க்கு அது ரெடி பண்ணிடுது. சோ அப்ப வந்து விஷயம் வந்து ஈஸியா முடியுது இல்லைங்களா. சோ அதை வந்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து வெற்றிக்கான தடைகள் அதை பத்தி பேசுறாங்க. இப்ப ஆள் மனசு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப வந்து வெற்றிக்கான தடைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வெற்றிக்கான தடைகள் வந்து பயம், இன்னொன்னு வந்து நிராகரிப்பு. பயம் வந்து தோல்வியை பற்றிய பயம். இது வந்து நீங்க அந்த பிறந்ததுல இருந்தே உங்கள்கிட்ட கூடயே வருது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததுல இருந்து அந்த 18 வயசு வந்து அடையிறதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 நோ வந்து கேக்குறாங்க. நீங்க அங்க போக கூடாது, இங்க போவ, ஃபாஸ்டா நடக்காத, ஓடாத, நீ விழுந்துருவ, தடுக்கி விழுந்துருவ. சோ அந்த மாதிரி நோ செய்யாத கொள்ளாம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே அந்த பிள்ளைங்க கேட்டு வளர்றாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அது 0 to 55 இயர்ஸ் வரதுலயே ஒவ்வொரு குழந்தையும் ஒரு 18,000 நோ கேட்டு வளர்றாங்க அப்படின்னு இன்னொரு புக்ல படிச்சிருக்கேன். சோ அந்த இது வந்து அந்த தோல்வி பத்தின பயம் வந்து அப்ப இருந்தே வந்து உங்க மனசுல வந்து இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நிராகரிப்பு. சோ அது வந்து தனி சப்ஜெக்ட். அது வந்து சைக்காலஜிக்கலா நம்ம அப்படி எப்படி மீறி வர்றது அப்படிங்கிறது, நிறைய புக் படிக்கிறது, இந்த ஆடியோ கேட்கறது, சோ வெற்றியாளர்களோட இணைஞ்சு வேலை செய்யறது. சோ இது மூலமா நீங்க வந்து இதை வந்து கிராஸ் பண்ணி வந்துடலாம். நிராகரிப்பு. ரெண்டாவது எல்லாருக்குமே உள்ள பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேணாம்,
எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம் அப்படிங்கறத சொல்றத எப்படி ஃபேஸ் பண்றது? நம்ம விழுந்து விழுந்து ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றோம், எல்லாம் சொல்றோம் செய்யறோம். ஆனா கடைசியில நோ கேட்கும்போது நமக்கு மனசு அவ்வளவு சங்கடமா இருக்கு. அப்படியே நம்ம உலகத்திலேயே நம்ம தான் தோற்று போன ஒரு பெர்சன் மாதிரி ஆக்கி ஒரு மாதிரி ஃபீல் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே. அது ஏன் அந்த ஆனா அதுக்குள்ள இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படிங்க கஸ்டமர் ஏன் வந்து பொருளை வாங்குறது இல்ல அப்படிங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா பொருள் மதிப்பை விட அதிகமான காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. அப்புறம் பொருள்கள் வந்து எந்த ஒரு மதிப்புமே இல்லாத ஒரு பொருளை யாரும் அவங்க தலையில கட்டிட்டாங்க. அப்புறம் வந்து அது வந்து ஏதோ டேமேஜ் ஆயிடுது. அந்த டேமேஜ் வந்து சரி பண்ணிக்கவே முடியல. சோ இதெல்லாம் அவங்க வந்து பார்த்து 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 என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து வந்துருது. அதீதமான ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வந்துருது. சோ வந்து அது வந்து நீங்க வந்து போயிட்டு எங்க பொருள் அந்த மாதிரி இல்ல. எங்க பொருள் தரமான பொருள். எங்களுடைய நாங்க வந்து இவ்வளவு கேரண்டி குடுக்குறோம். சோ வந்து நாங்க இந்த இது வந்து அதோட குவாலிட்டிக்கு ஏத்த பிரைஸ் தான் வந்து நாங்க வச்சிருக்கோம். சோ சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்களுக்கு சொல்ல சொல்ல வந்து அவங்களுடைய அந்த அந்த எச்சரிக்கை உணர்வை மீறி அவங்க வந்து அது வந்து இதாயிடுது, கம்மியாயிடுது. தென் வந்து அந்த பிசினஸ் வந்து நல்ல விதமா நடக்கும். அது மாதிரி வந்து இன்னொருத்தருக்கு வந்து என்னன்னா, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயப்படுறாங்க. கஸ்டமர் வந்து கடுமையா நடந்துப்பாங்க. அவங்க வந்து எந்த விதமான அங்கீகாரமும் தர மாட்டாங்க. நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. விற்பனையாளர் தானே அந்த மாதிரி நினைச்சிருவாங்க. தென் வந்து குற்றம் காண்பது. அந்த பொருளோட குவாலிட்டி நல்லா இல்ல அப்படிங்கறது ஒரு குற்றம் சொல்றாங்க. இது மாதிரி இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நிராகரிப்புக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் வந்து இருக்கலாம். அது வந்து பொருளிலோ அந்த அந்த என்ன விற்க போறீங்களோ அந்த பொருளிலோ இல்ல அந்த சேல்ஸ் பர்சன் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு குறையுமே இல்ல. என்ன அவருக்கு வந்து பொருள் தேவையில்லை. அந்த டைம்ல அவர்கிட்ட அந்த பொருள் தேவையில்லை, இல்ல அதை வாங்குறதுக்கான பணம் அவர்கிட்ட இல்ல. அவ்வளவுதான். அது தவிர நம்மகிட்ட ஏதோ குறை இருக்கு, நம்ம தான் சரியா செய்யல, இல்ல அந்த பொருள் வந்து சரியில்லை, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு பிசினஸ் பர்சனா இருந்துகிட்டு உங்களுக்கு அந்த நோ கேட்கிற தைரியம் இல்லைன்னா நீங்க பேசாம வேற வேலையை பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு ஒரு விற்பனையாளர்களோட சராசரி நாள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு வெறும் 1.5 மணி நேரம் தான் வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், முடிச்சிடுறேன் அவ்வளவுதான். ஒரு ஒரு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 1.5 மணி நேரம் தான் செலவு பண்றாங்க. தன்னை ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய டைம் எடுத்துட்டு ஒரு 11:30 போல ஒரு கஸ்டமரை வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் வந்து லஞ்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட், தென் வந்து ஈவினிங் ஒரு 3 to 4 அந்த மாதிரி டைம்ல ஒரு அப்பாயின்மெண்ட். ஏன் இவ்வளவு அப்புறம் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆபீஸ் போயிடுவாங்க. நிறைய காரணங்கள், நிறைய சாக்கு பொருள் சொல்றது. சோ வந்து எதுக்கு காரணம், பேசிக் ரீசன் வந்து பயம் அப்புறம் நிராகரிப்பு தான். அவர் வந்து ஒரு ஒரு பரிசோதனை மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. ஒரு ஒரு கருத்து கணிப்பு மூலமா ஒரு கருத்து கணிப்பு பண்றாங்க. அந்த கருத்து கணிப்பு மூலமா ஒரு தகுதியான கஸ்டமர் ஒரு 50 பேரை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு. சோ அந்த 50 கஸ்டமருமே கண்டிப்பா அந்த பொருளை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே அவங்க ஒரு பரிசோதனை மூலமா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் பண்றாங்க. ஒரு 50 பேர் வாங்க ரெடியா இருக்காங்க. ஆனா அந்த 50 பேரும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க பார்த்து முடிச்சிடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சேல்ஸ் வந்து நடக்கும். சேல்ஸ் வந்து அது 24 ஹவர்ஸ்க்குள்ளதான். அந்த டைம் வந்து அவ்வளவுதான். அவங்க ரெடியா இருக்காங்க. நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள 50 பேரையுமே பார்த்து முடிச்சிடுறீங்க. பிசினஸும் நடந்து முடியுது. அப்ப நீங்க எப்ப இருந்து ஒர்க் பண்றீங்க? ஒரு நாளைக்கு 50 பேருன்னா 50 பேரை பார்த்து முடிக்கணும்னா மினிமம் அவருக்கு ஒரு 1/2 மணி நேரமா ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? ஒரு நாள் அப்ப எப்படி நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப 11 மணிக்கா நீங்க போய் கஸ்டமரை பார்ப்பீங்க? இல்லையா? 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட மாட்டீங்களா? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் நீங்க பிசினஸ் தொடர்ந்து பண்ணுவீங்க இல்லையா? சோ அதுதான் சொல்றாங்க. அப்ப வேற அவங்க வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றதுக்கு ரெடி. ஏன் வந்து அந்த சியூரிட்டி இல்லாத ஒரே காரணத்தினாலதான் நிராகரிப்பு. நோ சொல்லிடுவாங்க, கஸ்டமர் நோ சொல்லிடுவாங்க, திட்டிடுவாங்க, நம்மள கடுமையா நடத்துவாங்க. சோ இந்த ஒரே காரணத்தினாலதான் நம்ம கம்மியான பீப்புளை வந்து சந்திக்கிறது காரணம் அப்படிங்கிறாங்க.
அப்புறம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் இதுதான். அதான் இந்த புக்ல நான் எடுத்துக்கிட்ட நோட்ஸ் இவ்வளவுதான். நிராகரிப்பு தனிப்பட்டதல்ல. நோங்கிறது வந்து உங்க மேல உங்க பொருள் மேலயும் சொல்றது இல்ல அப்படிங்கிறாரு. நம்ம மேல பெர்சனலா நம்ம அதை எடுத்துக்கணுங்கிறது அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா அந்த அந்த இது வந்து எப்படின்னா ஒரு வெயில் என்ன அடிக்குது, மழை பெய்யுது, காத்து வீசுது. சோ இதெல்லாம் வந்து நம்ம மேல பெர்சனலா இதெல்லாம் அடிக்கிறா கிடையாது. அது மாதிரி மக்களுக்கு எஸ்ங்கிறதும் சரி, நோங்கிறதும் சரி, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வாங்க போறாங்க. அவங்களுக்கு தேவைப்படாத போது அவங்க நோ தான் சொல்ல போறாங்க. சோ ஒவ்வொரு பொருளையும் ஒரு பெர்சன் வாங்கணும். அவங்க ஆல்ரெடி ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிராண்ட மாத்தி இங்க வந்து நம்மகிட்ட வாங்கணும்னா குறைஞ்சது, அதாவது இது வந்து நேரடி விற்பனை இல்லையா? இங்க டிவி பார்ப்பாங்க, அமிதாப் பச்சன் வந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்க பொருளை வாங்குவாங்க. அது இல்ல. நம்ம தான் இப்ப அமிதாப் பச்சன், நம்ம தான் போய் அந்த ப்ராடக்ட் வந்து மூவ் பண்ணணும். குறைஞ்சது ஒவ்வொரு பர்சனையும் 5 தடவை நீங்க வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடும்போதுதான் அந்த பிசினஸ் வந்து நல்ல விதமா நடக்கும் அப்படிங்கிறாங்க. சோ வந்து அந்த நிராகரிப்பு அப்படிங்கிறது எப்படிங்கிறது வந்து காற்று, வெயில், மழை போல ரொம்ப யதார்த்தமானது. சோ இந்த நோ கேட்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அந்த விற்பனையாளரோட மனநிலை எப்படி இருக்கணும்னா, கொஞ்சம் பேர் வாங்குவாங்க, கொஞ்சம் பேர் வாங்க மாட்டாங்க. அதனால என்ன, அடுத்த ஆளை போய் பாரு. சோ இப்படியாத்தான் ஒரு விற்பனையாளரோட மனநிலை இருக்கணும். சம் வில், சம் won't, so what, go next. இதுதான் அந்த பர்சனோட மனநிலையா இருக்கணும். இவ்வளவு வில் பவரோட இருக்கணும், இந்த ஆற்றலோட இருக்கணும். ஒவ்வொரு பிசினஸையும் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா முடிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி வர்றாங்க ஆத்தர். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து இதை தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஆசம் விஜயலட்சுமி மேடம். பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி மேடம் நிறைய ஃபேன்ஸ் கிளப் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது நிறைய பேர் வராங்க. ஓகே. ஸோ நிறைய ஃபேன்ஸ் கிளப் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30+ இருக்காங்க. ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சிறந்த விற்பனை சேல்ஸ்மேன் ஆகுது எப்படி அப்படிங்கிறது பிரைன் ட்ரேசியோட அற்புதமான ஒரு புக்ல தான் வந்து ஷேர் பண்ணாங்க. நிறைய டேக்அவே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அதாவது பிக் அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளைவுகள் தான். வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு விளைவுகள். சரியா? தானா வெற்றி கிடைக்காது. அதுக்கு என்னென்னலாம் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி விற்பனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிறைய பேர் கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்க, இழிவா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெற்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒண்ணு சேல்ஸ் பண்ணாதான் அது கிடைக்கும்னு சொல்றாங்க. நிறைய பேர் அவங்க நேரத்தை வந்து சேல்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் அவங்க திறமையை சேல்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அவங்க பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படி சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து சேல்ஸ் இல்லாம ஒரு வருமானம் வரவே வராது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 80-20 ரூல் வந்து சொன்னாங்க. 20% ஆட்கள் வந்து 80% பிசினஸ் பண்றாங்க, 80% ஆட்கள் வந்து 20% இது வந்து பண்றாங்க. அப்படிதான் ஏர்னிங் இருக்கு அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 80-20ல யார் வேணா இப்படி வேணா மாற முடியும், உங்களோட ஆட்டிடியூட மாத்தணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே மாதிரி பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி சிந்தனை பண்றாங்க. லீடர்ஸ் வெற்றியாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெற்றியை பத்தி சிந்திக்கிறாங்க, அந்த வெற்றியை வந்து அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதே மாதிரி அந்த 7 ஹேபிட்ஸ் 7 ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாமளும் சக்சஸ்ஃபுல் ஒரு ஒரு சேல்ஸ்மேனா இருக்க முடியும், விற்பனையாளராக இருக்க முடியும் அப்படிங்கறது வந்து எக்ஸலண்டா வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நோ நிறைய கேட்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த 80-20 ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம 80% நோ தான் கேட்க போறோம், 20% தான் எஸ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது வந்து நிரசனமான உண்மை. ஸோ நான் இது எனி பிஸ்னஸ் என்னோட நான் ஒரு ரீட்டைல் ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அங்க 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 வந்து ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா 8 பேர் வந்து விசாரிச்சுட்டு நோ சொல்லிட்டு தான் போவாங்க, 2 பேர் தான் எஸ் சொல்லுவாங்க, 2 பேர் தான் வாங்குவாங்க. சரி, இது வந்து 80-20 ரூல். ஸோ அதை வந்து நீங்க ஏற்றுக்க தயாரா இருக்கணும் அப்படின்னு எக்ஸலண்டா வந்து சொன்னாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் இமேஜ். உங்க செல்ஃப் இமேஜுக்கு மேல நீங்க ஒரு பைசா பண்ண முடியாது. ஸோ உங்க செல்ஃப் இமேஜ் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு டேக்அவே பாயிண்ட் சொன்னாங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்தேன். ஸோ இதுல வந்து முக்கியமான இதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எக்ஸலண்டா ஷேர் பண்ண விஜயலட்சுமி மேடம்க்கு வந்து மீண்டும் ஒரு பெரிய பாராட்டு. நாளைக்கு இன்னொரு அற்புதமான செஷன்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பை. தேங்க்யூ.